பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதனுடைய 41ஆம் வசனம். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கப்பல் பிரயாணத்திலே இயேசு நம்மோடு கூட வருகிறார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனாலும் பல வேளைகளில் கடல் கொந்தளித்து காற்றடித்து சீறுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை படகு அமிழ்ந்து போகும் என்று சொல்லி நாம் யோசித்து பதறுகிறோம். இங்கே சீஷர்கள் கூட்டம் அந்த படகிலே இயேசுவோடு கூட பயணிக்கிறார்கள். இயேசுவோ கப்பலின் பின்னணியத்திலே அவர் நித்திரையாயிருந்தார் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. ஆம், அநேக வேளைகளில் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் நித்திரை செய்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்து நாம் கலங்குகிறோம். இல்லை, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆனால் இங்கே ஏன் அவர் நித்திரையாயிருந்தார்? அவர் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தார். ஆகவே அவருக்குள் கலக்கமில்லை, அச்சமில்லை, பயமில்லை. ஆனால் நாம் ஏன் பயப்படுகிறோம் தெரியுமா? நமக்குள் பயமும் அச்சமும் சேர்ந்து வருவதற்கான காரணம், நம்மோடு பயணிக்கிற இயேசு யார் என்று நாம் அறியவில்லை. இவர் யாரோ, இவர் யாரோ. அப்படி என்றால் இயேசுவோடு தான் இந்த சீஷர்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஊழியத்தில் பங்கு பெறுகிறார்கள், அவரை பார்க்கிறார்கள், அவருடைய ஜெப ஜீவியத்தையும் அறிந்திருக்கிறார்கள். இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் இயேசு யார் என்று சொல்லி இவர்கள் அறியவில்லை. என் வாழ்க்கையில் இயேசு யார் என்று சொல்லி அறியவில்லை. இந்த நாளிலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இவர் யாரோ என்று அல்ல, இந்த இயேசுதான் உங்கள் வாழ்க்கையில் காற்றையும் கடலையும் அமர்த்துகிற தேவன். அவர் கண்டிப்பாய் அமர்த்துவார். அதை அமர்த்தி உங்கள் வாழ்க்கை பயணத்தை சேஃபா, பாதுகாப்பா அவர் கொண்டு செல்லுவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். என்ன அர்த்தம்? அவருடைய பிளான்ல மாற்றமே இல்லை. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்துல மாற்றமே இல்லை. அந்த திட்டம் என்ன? உங்களை கைப்பிடித்து உங்களை நடத்தி உங்களை செவையான பாதையில நடத்துவது அவருடைய பெரிய திட்டம். ஆண்டோட்ட பிளான் மாத்திரம்தான் உண்டு. பிளான் பி, பிளான் சிலாம் கிடையாது. நம்ம தான் டேக் டைவர்ஷன் எடுத்து மாறி போவோம். கர்த்தருடைய திட்டத்தில் மாற்றமே இல்லை. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவர் சொன்னபடி செய்வார், அவர் நினைத்தது நடக்கும், நிர்ணயித்தது நிலைநிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லவர். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அழைத்த போது என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அதே திட்டத்தை இன்றைக்கும் நடத்துகிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இவர் யாரோ என்று சொல்லி கேள்வி கேட்காதீங்க. இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் இரட்சகர், இவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். இந்த கொண்டலிக்கும் காற்றை அமர்த்துவார், கடலை அதட்டுவார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தைரியம் கொடுக்கிறார், ஜெயமெடுக்க வைப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் கொந்தளிக்கும் கடலை நீர் அமர்த்துகிறீர், காற்றை அதட்டுகிறீர். நீர் கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நீர் யாரோ என்று அல்ல, நீர் கிறிஸ்து. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்வதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், தயவோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். உடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து அறிந்து செயல்பட கலக்கம் இல்லாமல்
பயம் இல்லாமல் தைரியமாய் உடைய கரம் பிடித்து நடக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். வியாதியோடும் பலவீனத்தோடும் ஆண்டவரே உலகத்தின் பிரச்சனைகளோடும் போராடி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தைரியமாய் ஓட கர்த்தர் உதவி செய்யும். உங்க தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்திட்டோம். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. துதி, கனம், மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.